ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிசி நியூஸ் சிலபஸ் யூனிட் 6ல் இருக்கிற கடிதங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கடிதங்கள் தொடர்பான செய்திகள் பெரும்பாலும் பள்ளி புத்தகங்கள் இதுலேயும் இடம்பெறவில்லை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச கடிதங்கள் தொடர்பான அடிப்படை தகவல்களை உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். இது எந்த அளவுக்கு தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றத போக போக தான் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கடிதத்தின் வேறு பெயர்கள், கடிதத்தின் பொன் விதிகள், கடிதத்துடைய அமைப்பு, அதாவது ஒரு கடிதத்தில் என்னென்னலாம் இடம் பெற்றிருக்கணும் அதுதான் கடிதத்தின் அமைப்பில் பார்க்க போகிறோம். அடுத்தது கடிதத்தின் வகைகள், அந்த கடிதத்தின் வகைகள்லேயே உட்பிரிவு நிறையா இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அடுத்தது கடிதங்களில் நிறைய சிம்பிள் பயன்படுத்துவோம். இது ஸ்பெசிஃபிக்காக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ரைட்டிங் போனவங்களுக்கு தெரியும் இந்த சிம்பிள்ஸுக்கு என்னென்ன மீனிங்னு சொல்லிட்டு. அடுத்தது ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கடிதத்தில் எந்தெந்த நிறுத்தற் குறிகளை எங்கெங்கே பயன்படுத்தணும், எந்தெந்த நிறுத்தற் குறிகளுக்கு எவ்வளவு இடைவெளி விடணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடிதத்தின் வேறு பெயர்கள்: திருமுகம், மடல், ஓலை, முடங்கல், காகிதம், கடுதாசி. இதெல்லாம் கடிதத்துக்கான வேறு பெயர்கள். கடிதத்தில் 2 பொன் விதிகள் பயன்படுத்துகிறாங்க. 1, உரிய காலத்தில் எழுதுதல். 2, நீங்களாகவே இருத்தல் அல்லது இயல்பான தனக்கே உரிய நடையில் எழுதுதல். இந்த நீங்களாகவே இருத்தல் அப்படின்னு என்னென்னா, நீங்கள் ஒரு செய்தியை எப்படி சொல்கிறீங்களோ, ஒருத்தர்கிட்ட பேசும்போது எப்படி சொல்கிறீங்களோ எழுதுவதும் அதே மாதிரியே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் நீங்களாகவே இருங்க, அந்த எழுத்து நடைக்கு நீங்கள் வர வேண்டாம், பேச்சு நடையிலேயே நீங்கள் கடிதத்தை எழுதலாம் அப்படின்றது அதுக்கு மீனிங். அடுத்தது ஒரு கடிதம் எடுத்துக்கிட்டால் அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா 5 விஷயம் இருக்கும். ஃபஸ்ட்டு தலைப்பு, 2வது விழி, 3வது உடல், 4வது முடிப்பு, 5வது கையெழுத்து. இது இல்லாமல் உள் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வகையான கடிதங்களில் ஒரு முக்கியமான பகுதியாக உள் முகவரி இடம்பெறும். சரிங்களா? ஃபஸ்ட்டு தலைப்புனா என்னென்னு பார்க்கலாம். எழுதுபவருடைய முகவரி, தேதி ஆகியவை இதில் அடங்கும். இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு நான் கடிதம் உங்களை யாரோ ஒருத்தவங்க அனுப்புகிறேன் அப்படின்னும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், அனுப்புனர்னு போட்டு என் பேர் போடுவேன். இந்த நிறுத்தற்குறிகள்லாம் நல்லா நோட் பண்ணணும். என் பேர் போட்டுனா அதுக்கப்புறம் நான் கம்மா போடணும். அடுத்தது நான் என்ன வேலை செய்கிறேன், கம்மா போடணும். நான் எங்கேருந்து இந்த லெட்டரை அனுப்புகிறேன், கம்மா போடணும். என்ன போஸ்ட்டு, என்ன தாலுக்கா, கம்மா போடணும். பின்கோடு எழுதி முடிக்கும் பொழுது தான் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதாவது என்னுடைய அட்ரஸை நான் எப்போ முழுமையாக முடிக்கிறனோ அப்போ தான் ஃபுல் ஸ்டாப் அதில் வைக்கணும். சரிங்களா? அடுத்தது உள் முகவரியில் பெறுபவரினுடைய முகவரி, அதாவது பெறுநருடைய டீட்டெயில்ஸை அதில் எழுதணும். விழி, இதில் நாம் என்ன சொல்லுவோம், அன்புடைய, அன்புடையீர். ஒரு உறவுமுறை கடிதமாக இருக்கும்போது அன்புடைய, அன்புடையீர். ஒரு உயரதிகாரிகளுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு மனுவோ வேறு ஏதோ ஒன்று எழுதும்போது மதிப்பிற்குரிய ஐயா இல்லை மதிப்பிற்குரிய அம்மையீர் போன்ற தொடர்களால் கடிதம் பெறுவதை அழைப்பதை விழி அப்படின்ற இடத்துல இது அமையும். ஸோ அப்போ விழின்றப்போ என்ன அமையுது, நாம் உறவுமுறை கடிதம் எழுதுகிற மாரி இருந்தனா அன்புடைய, அன்புடையீர் அப்படின்றது அமையும். இதே அதிகாரப்பூர்வமாக கவர்மெண்ட் லெட்டர் அந்த மாதிரி எழுதும்போது மதிப்பிற்குரிய ஐயா இல்லை மதிப்பிற்குரிய அம்மையீர் போன்ற வார்த்தைகள் இடம்பெறக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், விழி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது உடல் அப்படின்னா, ஒரு கடிதத்தில் நீங்கள் என்ன செய்தியை சொல்ல வரீங்களோ அந்த செய்தி இடம்பெறக்கூடிய இடம்தான் உடல், கடிதத்தின் உடல். அதாவது இங்கிலீஷில் பாடி ஆஃப் த லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன விஷயத்தை கடிதத்தில் தெரிவிக்க போகிறீங்களோ அந்த விஷயம் இடம்பெற வேண்டிய பகுதி தான் உடல். அடுத்தது முடிப்பு. முடிப்பில் ஒன்றும் கிடையாது, அன்புடன் அப்படின்னு சில பேர் அன்புடன் இப்போ உங்கள் பேர் கீழே போடுவீங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க சில பேர். இது ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ரவி, உங்கள் ஆருண் அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா தங்கள் உண்மை உள்ள, இது ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதும்போது பெரும்பாலும் இந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா இங்கனம் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு லெட்டரை எழுதி முடிக்கும் பொழுது நாம் யார் அப்படின்றத வெளிப்படுத்துகிற ஒரு இடத்துல தான் அன்புடன் அப்படின்னோ இல்லைன்னா உங்கள் அப்படி என்றோ அப்படின்னா தங்கள் உண்மை உள்ள என்றோ அது இங்கனம் என்றோ முடிப்பதை தான் முடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த முடிப்புக்கு கீழே நம்ம கையெழுத்து போடுவோம். சரிங்களா? அதுதான்
கையெழுத்துன்றது அந்த பகுதியில் வந்து இடம்பெறுவது. முடிப்புக்கு கீழ்ப்பகுதியில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கையெழுத்திடுவோம். சரிங்களா? ஸோ அதுதாங்க கடிதத்தின் இறுதி பகுதி எதுன்னு கேட்டால் கையெழுத்து. இப்போ இது எப்படி வேணால் அதுலேருந்து கொஷின் வரலாம், அதுக்காக நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தது கடிதத்துடைய பயன்கள் என்ன? நேருக்கு நேர் பார்க்காமலே தகவலை ஒருத்தவங்களுக்கு தெரியப்படுத்துது, முதல் பயன். ரெண்டாவது, தகவலை நிரந்தரமாக சேமித்து வைக்குது. இப்போ நம்ம ஒருத்தர் உங்களை பார்த்து நான் நேரில் பேசுகிறேன்னும் போது அது நான் சொல்கிறது தான், அது அந்த ஸ்பாட்டோட அது அவ்வளோதான் முடிஞ்சிடும். அதுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட்டாக எதுவும் இருக்காது. ஆனால் கடிதன்றது ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 பயனை தருது. கடிதத்தை மொத்தம் 2 டைப்பில் பிரிக்கலாம். ஒன்று முறைசாரா கடிதங்கள், இன்னொன்று முறை சார்ந்த கடிதங்கள். இப்படியும் பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடிதத்தை உறவு முறை கடிதம், அலுவலக கடிதம், வணிக கடிதம் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கலாம். வணிக கடிதத்தில் எப்படிலாம் கடிதம் அமையும் அப்படின்னா, தகவல் கடிதம், விற்பனை கடிதம், பிரச்சனை கடிதம், நல்லெண்ண கடிதம். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். என்னுடைய நண்பர் வேறு ஒரு மாவட்டத்தில் மளிகை கடை வச்சுருக்காருன்னு வச்சுப்போம். நான் இந்த மாதிரி வந்து இந்த பருப்பு மண்டியில் போய் நான் பருப்பு வாங்கினேன், நல்லாவும் இருக்குது, விலை குறைவாகவும் இருக்குது, வேணா நீயும் வாங்க அப்படின்னு எழுதுறது தகவல் கடிதம். விற்பனை கடிதம் அப்படின்னு என்னன்னா, என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு. நான் ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி வந்து இந்தமாரி நான் அந்தமாரி கடை வச்சுருக்கேன், எனக்கு வந்து உங்கள் நியூஸ் பேப்பரில் வந்து என்னுடைய ஆடை வந்து நான் பப்ளிஷ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நான் எழுதுனா அது விற்பனை கடிதம். பிரச்சனை கடிதம்னா, நான் என் கடையில் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் சம்மந்தமாக காவல்துறைக்காக இருக்கலாம், இல்லை தாசில்தார், இல்லைனா ஏதோ ஒரு அமைப்புக்கோ இல்லை ஏதோ ஒரு அரசு அலுவலகங்களுக்கோ எழுதுவது பிரச்சனை தொடர்பான கடிதங்கள். இல்லைன்னா அசோசியேஷனுக்கும் அவங்களுக்கு எழுதலாம், இல்லை வேற ஒரு கடைக்காரங்களுக்கு கூட எழுதலாம், ஏதோ ஒன்று. பிரச்சனை கடிதம். அது நல்லெண்ண கடிதம் அப்படின்னா, 2 வணிகர்கள் இருக்கும்போது அவங்களுக்குள்ள அன்பை வந்து பரிமாற்றம் செய்துக்கிறாங்க இல்லைங்க, அது நல்லெண்ண கடிதம். அடுத்தது அலுவலர் கடிதம், அதாவது அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடிய கடிதம். மேல் குறிப்பு, இது இங்கிலீஷில் என்டாஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது குறிப்பு மடல். அடுத்தது அலுவலக ஆணை, அதாவது ஆஃபீஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்முக மடல், அலுவலர் கடிதம், அலுவலக செயற்முறை, அரசாணை, நினைவூட்டு, திரும்ப நினைவூட்டு, அறிவிப்பு, அறிவிக்கை, அரசறிவிப்பு. இது எல்லாமே எதுவும் கீழே வருதுன்னா அலுவலக கடிதங்களுக்கு கீழே வரும். அடுத்தது உறவுமுறை கடிதத்தும் பார்க்கும்போது குடும்ப கடிதம், நட்பு கடிதம், அது நண்பர்களுக்கு எழுதக்கூடிய கடிதம். இதுவே பெரியப்பா சித்தப்பா அப்படின்னும்போது உறவுகளுக்கு எழுதக்கூடிய கடிதம் 2 வகை தான். சரி, அலுவலக கடிதத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு ஆஃபீஸராக ஆகும்பொழுது அந்த ஆஃபீஸ் செட்டப்பை போய் ஃபேஸ் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி, அலுவலகத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கடிதத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று குறிப்பு, அதாவது நோட்டுன்னு சொல்லுவோம். இன்னொன்று டிராஃப்ட்னு சொல்லுவோம். இந்த நோட்டுக்கு தமிழில் குறிப்பு, டிராஃப்ட்டுக்கு தமிழில் வரைவுன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு அலுவலகத்துக்குள்ள ஒரு அலுவலர்கிட்ட இருந்து இன்னொரு அலுவலருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அது குறிப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதேமாரி இந்த குறிப்பை 2ஆக வகைப்படுத்தலாம். ஒன்று அலுவல் முறை குறிப்பு, இன்னொன்று முறைசாரா குறிப்பு அப்படின்னு இந்த குறிப்பை 2 வகையாக பிரிச்சிடலாம். அடுத்தது, ஒரு அலுவலகத்தில் அல்லது ஒரே துறையில் உள்ள இளநிலை உதவியாளர், பிரிவு அலுவலர் போன்ற பல்வேறு அலுவலருக்கிடையே பரிமாறிக் கொள்வது அலுவல் முறை குறிப்பு. புரியுதுங்களா? ஆஃபீஸர் ரேங்க்கு கிடையாது. சரிங்களா? அதிகாரிகள் கிடையாது. இது அலுவலர்கள், இளநிலை, அது ஜேஏ, அசிஸ்டண்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, அப்படி இல்லைன்னா செக்ஷன் அசிஸ்டண்ட்டு. இந்த மாதிரி லெவலில் ஒரு கடிதத்தை வந்து நம்ம பரிமாறிக்கொள்கிறோம் அப்படின்னா அலுவல் முறை குறிப்பு. சரிங்களா? இதுவே ஒரு அரசு செயலகத்தில் எப்படி நிறைய செக்ஷன் வச்சுருப்பாங்க இல்லையா, உள்துறை, சட்டத்துறை, நிதித்துறை, உணவுத்துறை அப்படின்னு பல்வேறு துறைகள் இருக்கும். அப்படி ஒவ்வொரு துறையும் ஒரு அலுவலகமாக தான் கன்சிடர் பண்ணணும். ஒரு துறையும் ஒரு அலுவலகம். அது எல்லாமே ஒரே அலுவலகத்தில் இயங்கினாலுமே கூட ஒவ்வொரு துறையுமே வந்து ஒரு அலுவலகமாக தான் கன்சிடர் பண்ணணும். ஒரு அலுவலகத்தில் இன்னொரு அலுவலகத்துக்கு எழுதும்போது லெட்டராக மட்டும்தான் எழுதணும். அதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? அடுத்தது, அந்த மரபிலிருந்து மாறி குறிப்பாக நோட்டு எழுதும் பழக்கமும் நடைமுறையில் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ ஒரே அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு செக்ஷன்ஸு,
அந்த சட்டத்துறை அந்த மாதிரி பல்வேறு செக்ஷன்ஸாக இருந்தால் நாம் லெட்ரு தான் கொடுக்கணும் அப்படின்றது ப்ரொசீஜர். ஆனாலும் ஒரு சில இடத்துல வந்து அந்த பழக்கம் வந்து மாறி நோட்டு கொடுக்குற வழக்கமும் நடைமுறையில் இருக்குது. இப்படி இந்த நோட்டு கொடுக்குறோம் இல்லையா, இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முறைசாரா குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா நோட்டு கொடுக்கறது முறை கிடையாது, அதாவது ப்ரொசீஜர் கிடையாது. இருந்தாலும் நோட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் இது முறைசாரா குறிப்பு. சரிங்களா? அடுத்தது பிரிப்பு குறிப்பு. பிரிப்பு குறிப்புனா ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த ஊர் பொதுமக்கள்லாம் ஒரு மனு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். எங்கள் ஊரில் லைட் எரியலை, எங்கள் ஊரில் கால்வாய் வசதி இல்லை, எங்கள் ஊரில் வந்து சுகாதாரமாக இல்லை அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்கும்போது லைட்டு இபி டிபார்ட்மெண்ட் வந்துடுமா, சுகாதாரத்துறை வந்துடுமா, கால்வாய் வசதி என்னும்போது முனிசிபாலிட்டினா முனிசிபாலிட்டி வந்துடும், வில்லேஜ்னா பஞ்சாயத்து அந்த மாதிரி வந்துடுமா. அப்போது ஒரு லெட்டர், பட் ஆனால் 3 வேரியஸ் சப்ஜெக்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது தனித்தனியாக பிரித்து நோட்டு கொடுக்கணும். அந்தந்த யார் அந்த ஒர்க்கை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தனித்தனியாக நோட்டு கொடுத்து அதுக்கான பதிலை வாங்கி நம்ம மொத்தமாக கம்பைல் பண்ணி ஒரு ரிப்ளைவாக கொடுக்கணும். அப்படி தனித்தனியாக பிரித்து கொடுக்குறதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் பிரிப்பு குறிப்பு, செக்ஷனல் நோட் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அடுத்தது வரைவு. வரைவுனா ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் வந்து ஒரு ஜேஏவாக இருக்கிறேன்னு வச்சுங்க, நான் வந்து ஒரு லெட்ரு ஒன்றும் ரெடி பண்ணிவிடுவேன். லெட்டரை ரெடி பண்ணி நானே எல்லாம் அதை அனுப்பிட முடியாது. ஏன்னா என்னுடைய ஆஃபீஸர் யாரோ அவங்கக்கிட்ட நான் கையெழுத்து வாங்கி அந்த லெட்ரு கரெக்டாக இருக்குதான்னு அவங்க செக் பண்ணிவிட்டு கையெழுத்து போட்டு தான் அனுப்புவாங்க. அப்படி ஆஃபீஸர்கிட்ட கையொப்பம் பெற்று அதுக்கப்புறமா அந்த லெட்டரை வந்து நம்ம அனுப்புகிறோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் வரைவு. சரியா? அடுத்தது கடிதம். கடிதம்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ வரைவுன்றது என்னன்னா அது ஆஃபீஸருடைய நாலேஜ் கொண்டு போயிட்டு கையெழுத்து வாங்காத வரைக்கும் அது வரைவு. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கையெழுத்து போட்டார்னா அது லெட்டராக மாறிடும். சரிங்களா? கையெழுத்து வாங்காமல் இருக்கிறதுக்கு பேர் என்னது? வரைவு, டிராஃப்ட்டு. கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா அது என்னவா கன்சிடர் பண்ணோம்? லெட்டராக, அதாவது கடிதமாக தான் அதை கன்சிடர் பண்ணோம். இந்த கடிதங்களில் பல வகை உண்டு. ஒன்று மேற்குறிப்பு, அலுவலக ஆணை, நேர்முக கடிதம், அலுவல் கடிதம், அலுவல் செயல்முறை, அரசாணை, நினைவூட்டு, திரும்ப நினைவூட்டு, அறிவிப்பு, அறிவிக்கை, அரசறிவிப்பு என பல வகை இருக்குது. சரிங்களா? அதை ஒன்று ஒன்றா கீழே வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. நாம் ஃபுல்லாலாம் பார்க்க தேவையில்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேற்குறிப்புனா என்ன அதை மட்டும் பார்த்துக்கலாம். மேற்குறிப்புனா ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வந்து இப்போது ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுக்குறீங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வாரிசு சர்டிஃபிகேட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுற அத்தாரிட்டி யார்? விஏஓ. அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுற அத்தாரிட்டி விஏஓ. ஆனால் நீங்கள் யார்கிட்ட மனு கொடுக்குறீங்க? கலெக்டர் சாரை பார்த்து மனு கொடுக்குறீங்க. அப்போது கலெக்டர் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கொடுத்த மனுவில் கலெக்டர் சார்கிட்ட ஒரு இனிஷியல் வாங்கிடுவாங்க. மேலே அவங்க ஒரு கரண்ட் நம்பர் எழுதி விஏஓவுக்கு அமுச்சு விட்ருவாங்க. அப்படி மேலே ஒரு கரண்ட் நம்பரோ இல்லை ஏதோ ஒரு அறிவுறுத்தல்களோ அதில் எழுதப்படுது இல்லைங்களா, அதுதான் மேல் குறிப்பு. அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய மனுவின் மேலே எந்த மாற்றமும் இல்லாமல் அந்த அலுவலகத்தை சார்ந்த ஏதேனும் ஒரு கரண்ட் நம்பர், அதாவது நடப்பு என்னன்னு சொல்லுவாங்க, நடப்பு எண்ணையும் அந்த அந்த நீங்கள் சமர்ப்பித்த அந்த மனுவுக்கான அறிவுறுத்தல்களையும் எழுதி உங்கள் மனுவை அப்படியே வேறொரு அலுவலகத்திற்கு அதெல்லாம் கீழ்நிலை அலுவலகத்திற்கு அனுப்புவதற்கு பெயர் மேற்குறிப்பு. சரிங்களா? இது உங்களுக்கு டெஃபினேஷன் சும்மா சிம்பிளாக தெரிஞ்சால் போதும். அடுத்து ஒரு முக்கியமான ஏரியா, கடிதங்களில் பயன்படுத்தக்கூடிய சிம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த டபுள் ஸ்லாஷ் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, புதிய பத்தியை உருவாக்குறது, அதாவது ஒரு நியூ பேராகிராஃப் கொண்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு 15 லைனில் வந்து ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்கள் ஆஃபீஸருக்கு நீங்கள் அதை புட்டப் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலிருந்து இதை வந்து அடுத்த பேராகிராஃபாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நியூ பேராகிராஃப்லாம் எழுத மாட்டாங்க. அப்படியே இந்த சிம்பிளை போட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்த பேராகிராஃபை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது கீழே இருக்க இந்த சிம்பிள் பாருங்கள். இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை 2 பேராகிராஃபாக ரெடி பண்ணியிருக்கீங்க. இந்த 2 பேராகிராஃபையும் ஒரே பேராகிராஃபாக இணைங்க, இந்த இடத்துலேருந்து இணைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிளை ஒரு ஏரோ மார்க் மாரி போட்டு காமிப்பாங்க. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சிம்பிள் தான் அது. அடுத்து தமிழ்ன்ற வார்த்தையை எழுதி மேலே இப்படி ஒரு கோடு போட்டிருக்கு. இப்போ நீங்கள் தமிழ்னு டைப் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு வேர்டை டைப் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஆஃபீஸருக்கு நீங்கள் புட்டப் பண்ணும்போது அந்த வேர்டு அப்படி அடிச்சிடறாங்க அப்படின்னா அந்த வார்த்தை அந்த இடத்துல தேவையில்லை, எடுத்துருங்கன்னு அர்த்தம். சரியா? அதே சமயம்
அவங்க படிக்கும்போது அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் முழுசாக பார்த்ததுக்கப்புறம் சரி இது இருக்கலாம் தவறு இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தோணும்போது இந்த மாதிரி கீழே என்ன பண்ணுவாங்கன்னா டாட் டாட்டாக வச்சுருவாங்க. அப்படி டாட் டாட்டாக வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வார்த்தை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா, அதாவது நான் அடிச்சிட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல அந்த வார்த்தை அப்படியே இருக்கட்டும் அப்படின்றது அதுக்கு அர்த்தம். இதில் இருக்க சிம்பிள்ஸ் எதையும் வந்து என்னால் அங்கே டைப் பண்ணி காமிக்க முடியல, நான் அதனால் கையால் எழுதியிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மேலே ஒரு சி மாதிரியும் கீழே ஒரு சி மாதிரியும் போட்டிருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் ஏதோ 2 எழுத்துக்கு நடுவில் ஏதோ 2 வார்த்தையை வந்து கேப் கொடுத்து எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த கேப்புக்கு இடையில இந்த சிம்பிள்ஸை கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தாலும் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்றது அர்த்தம். அதாவது இடைவெளியை நீக்குதல்னு அர்த்தம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், தமிழ் எழுத்து அப்படின்றதுக்கு குறுக்கால இந்த சிம்பிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்னா தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து எழுதணும் அப்படின்றது அதுக்கு அர்த்தம். அதே இடத்துல ஆஷ் கொடுக்குறாங்க அப்படின்னா இடைவெளி விட்டு எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், தமிழ் எழுத்துன்னு இங்கே சேர்த்து எழுதியிருக்கேன், ஈக்குவலுக்கு அந்த பக்கமாக தமிழ் எழுத்து அப்படின்னு கேப் கொடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி. அடுத்தது இந்த 3வது சிம்பிள் பாருங்கள், இதுக்கு என்ன அர்த்தம்னா வார்த்தையை இடமாற்றி எழுதுறது. ஒரு உதாரணத்துக்கு நான் எழுத்து தமிழ்னு இங்கே எழுதியிருக்கேன், இந்த சிம்பிள் வருது அப்படின்னா தமிழ் எழுத்துன்னு நான் மாற்றி எழுதணும். சரிங்களா? அடுத்தது இந்த ஸ்டார் போட்டிருப்பாங்க, இந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள் ஒரு பேராகிராஃப் எழுதிக்கிட்டே வருவீங்க, சாரி நீங்கள் வந்து எழுதின ஒரு லெட்டரை வந்து உங்கள் உயர் அதிகாரிக்கு நீங்கள் வந்து புட்டப் பண்ணுவீங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாமே இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசிஷன் எடுக்கும்போது எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்ற இடத்துல அவர் இந்த ஸ்டார் சிம்பிளை போட்டுட்டு அதே ஸ்டார் சிம்பிளை எம்டியாக இருக்கிற ஒரு ஏரியாவில் போட்டு எழுத ஆரம்பிப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஸ்டார் சிம்பிள் எங்கே இருக்கோ அங்கே எடுத்து போயிட்டு இதை நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த ஸ்டார் சிம்பிளுக்குன்னு அர்த்தம் விடுபட்ட வார்த்தையை எழுதுதல். அடுத்தது இந்த லேம்டா பாருங்கள், இந்த லேம்டா சிம்பிள் போட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா விடுபட்ட எழுத்துக்களை எழுதுதல். அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்டார் போட்டாங்கன்னா நிறைய எழுதுவாங்க, அது பேராகிராஃப் கூட போகலாம், வார்த்தை மட்டும் கிடையாது, பேராகிராஃபாக கூட போகலாம். அந்த லேம்டான்னும் போது ஒரு எழுத்தாக இருக்கலாம் இல்லை 2 எழுத்தாக இருக்கும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், தா மீ போட்டு இந்த லேம்டா சிம்பிள் போட்டேன், சைடில் லேம்டா சிம்பிள் போட்டு இழுன்னு இங்கே கொடுத்துட்டேன். ஸோ அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா லேம்டா இருக்கிற அர்த்தம் இந்த இழு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது எல்லாமே டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இது எல்லாமே டைப் ரைட்டிங்கோட ரூல்லையும் இருக்குது. இது உங்கள் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அந்த லேம்டா அளவுக்குலாம் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, இருந்தாலும் நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது ஒரு கம்மா போட்டு வட்டம் போட்டாங்க அப்படின்னா கம்மாவை சேர்த்தல்னு அர்த்தம். ஒரு புள்ளி வச்சு வட்டம் போட்டால் புள்ளியை சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா 2 ஃபேஸ் இடைவெளி கொடுத்து தட்டச்சு செய்யணும், டைப் பண்ணணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள் டைப் பண்ண போகிற அந்த A4 ஷீட்டோட லென்த்து பார்த்தா 10 டிகிரியிலிருந்து 80 டிகிரின்னு இருக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம ஸ்கேல் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது 10லிருந்து 80 டிகிரி. அப்போது இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 10 டிகிரியில் டைப் பண்ணாமல் 12 டிகிரியில் டைப் பண்ணணும், 2 ஸ்பேஸை தள்ளி அடிக்கணும். ஸோ மூவ் ரைட்டு அப்படின்னு அர்த்தம் மேலே இருக்க சிம்பிளுக்கு. அதேமாரி சிம்பிள் இங்கே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுக்கு மூவ் லெஃப்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னென்னா 12 டிகிரியில் ஏதோ ஒன்று அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது அதை நம்ம எந்த டிகிரியில் மாற்றிக்கணும், 10 டிகிரி கொண்டு வந்து அடிக்கணும். சரிங்களா? அடுத்தது கடிதத்தில் இந்த இடைவெளிக்கான விதி. இந்த இடைவெளிக்கான விதினா என்னென்னா எந்தெந்த நிறுத்தற் குறியீடுகளுக்கு பிறகு எவ்வளவு இடைவெளி விடணும், இது ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்போ ஒரு ஐஃபன் போடுறோன்னு வச்சிங்க, இந்த ஐஃபனுக்கெலாம் ஸ்பேஸே கொடுக்கக்கூடாது, கண்டினியூவாக அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ நீங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அடுத்து ஒரு ஃபேஸ் கொடுத்து லெட்டரோ நம்பரோ டைப் பண்ணக்கூடாது, அப்படியே கண்டினியூஸாக தான் நீங்கள் டைப் பண்ணி கண்டினியூஸாகவே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்தது அட்டுன்னு போடுறோம் இல்லையா, இங்கேயுமே வந்து கேப்பே கொடுக்கக்கூடாது, அட்டு போட்டிங்கன்னா அப்படியே தொடர்ச்சியாக வார்த்தைகள் எழுதிக்கிட்டு போகணும். அடுத்தது இந்த சிங்கிள் கொட்டேஷன் மேலே, இதுக்கும் வந்து கேப்பே கொடுக்கக்கூடாது. ஒரு சிங்கிள் கொட்டேஷன் போட்டிங்கன்னா அடுத்த நம்பரோ எழுத்தோ கண்டினியூஸாக எழுதி மறுபடியும் மேலே இன்னொரு சிங்கிள் கொட்டேஷனை கொடுத்து அதை முடிக்கணும். டபுள் கொட்டேஷனுக்கும் சேம் தான், கேப்பே இல்லாமல் எழுதணும். ஸோ எது இந்த ஐஃபனு, ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட்டு, அட்டு, சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன், இது எதுக்குமே என்ன பண்ணக்கூடாது, ஒரே ஒரு ஸ்பேஸ் கூட விடக்கூடாது, கண்டினியூஸாக எழுதணும். அடுத்தது பாருங்கள், ஒரு இடைவெளி, அதாவது எந்தெந்த சிம்பிளுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எழுதணும் அப்படின்னா கம்மா, கோலன், செமிகோலன், இந்த 3ஐயும் வந்து நீங்கள் லெட்டரில் எழுதும்போது ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் அடுத்த வார்த்தையை நீங்கள் எழுதணும். ஒரு உதாரணத்துக்கு 1,
கம்மா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு டூன்னு போகணும். கண்டினியூஸாக நீங்கள் மட்டும் அடிச்சுன்னு போகக்கூடாது. சரிங்களா? அதேமாரி தான் ஒருவேளை கோலன் வைக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அடுத்த வார்த்தையை அடிக்கணும். செமிகோலன் வச்சாலும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அடுத்த வார்த்தையை அடிக்கணும். சரி, எதுக்கெல்லாம் 2 இடைவெளி விடணும்? புள்ளி வைக்கிறீங்க அப்படின்னும்போது 2 ஸ்பேஸ் கொடுக்கணும். கேள்விக்குறி வரும்பொழுது 2 ஸ்பேஸ் கொடுக்கணும். ஆச்சரியக்குறி இடம்பெறும்பொழுது 2 ஸ்பேஸ் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் டிஎன்பிசியில் புதுசு. ஸோ எப்படி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் நீங்கள் ஒரு ஆஃபீஸராக ஆகும்போது இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். நாம் எப்பயுமே டிஎன்பிசி பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம காம்படேட்டரை விட ஒரு ஸ்டெப்பு நம்ம எப்பயுமே அட்வான்ஸாக தான் இருக்கணும். ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால எந்த தவறும் இல்லை. சரிங்களா? வேறு யாராவது இப்படி படிக்கன்னு சொன்னாங்கன்னா இல்லை வேறு மாதிரி மாற்றி படிங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் படிங்க. எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரித்து தான் கொடுக்க போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.